நம சிவாய நமக. இன்னைக்கு 10/1/2026 இன்றைய தினம் அன்னதானம் 100 நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய ஐயா மறைந்த திரு R.M. பஞ்சாபகேசன் ஐயா அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய ஐயா R.M. பஞ்சாபகேசன் ஐயா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலை உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல வேண்டிங்க. இன்னைக்கு ஐயா அவங்க சார்பாக 100 நபர்களுக்கு ஐயா அவங்க நினைவாக ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டி கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய மறைந்த திரு R.M. பஞ்சாபகேசன் ஐயா அவங்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அனைத்து சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்காங்க. ஐயா அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். மற்றும் இன்னைக்கு 100 நபர்களுக்கு மட்டும்தான் அன்னதானம். மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். மீதி கொடுக்கிற அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாகனா நமக்கு 50 100 கொடுக்கிறவங்க, அந்த டொனேஷன் பாக்ஸ்ல 10 20 போடுறவங்க, அப்படி யாருமே இல்லைனாலும் இந்த அன்னதானம் குறைஞ்சபட்சம் 200 பேருக்காவது இந்த அன்னதானம் வழங்கிட்டு வரோம். அன்னதானம் இருக்கிற அன்னைக்கு 300ல இருந்து 400 பேர், அதிகபட்சமா 700 பேர் வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 100 நபர்களுக்கு மட்டும்தான் அன்னதானம். மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நம சிவாய். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சாப்பிடுங்க ஐயா, எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தயவு செஞ்சு சாப்பாடு ஒரு பருக்க சாதம் கூட இலையில மீதி பண்ணக்கூடாது. சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இலைய மடிக்காதீங்க. சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இலையை அப்படியே நீட்டாவே விடுங்க. இலையை மடிக்காதீங்க. சாப்பாடு, பொரியல், எந்த பொருளும் தயவு செய்து மிச்சம் செய்யாதீங்க. இது ஒவ்வொருத்தருடைய உழைப்புல, ஒவ்வொருத்தருடைய வேர்வை சிந்தத்துல, ஒவ்வொரு அரிசியிலும் உருவாகிற அன்னதானம், அண்ணாமலையார் பிரசாதம். தயவு செய்து வீண் பண்ணாதீங்க. நம சிவாய.
புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிரிவல பாதையில் இருக்கோம். ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பல மாதங்களாக சில ஆண்டுகளாக இங்கே ஒரு அன்னதான சேவை நடந்துகிட்ருக்கு. டெய்லி அன்னதான சேவை, ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு மாபெரும் ஒரு உன்னத சேவையை பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதரை சந்திக்கிறோம். அவர் மனிதர்னு சொல்கிறது கூட கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அவர் உன்னதமான ஆத்மா அப்படின்னு கூட சொல்லலாம். கிரிவலப்பாதை திருவண்ணாமலை அப்படின்னாலே இது ஒரு புனித பூமி, சிவத்தலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் இருந்து இந்த வீடியோவை, இந்த நேர்காணலை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் மட்டுமல்ல, சிறந்த ஆன்மாவை நம்ம சந்திக்கிறோம். அவர் பெயர் தான் வினோத்குமார். வணக்கம் சார். வணக்கம். ஓம் நம சிவாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. சிறப்பு. திருவண்ணாமலை அப்படின்னாலே பல விஷயத்துக்கு பேர் போனது. ஆன்மீகத்தலம், புண்ணிய பூமி. திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்ட மக்கள் இங்கே வராங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல மாநிலத்திலிருந்து கூட திருவண்ணாமலைக்கு வராங்க. குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, பல மாநிலங்கள்லேருந்து வராங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிரிவலம் எப்போ வருவாங்கன்னா பௌர்ணமி அப்போ தான் மக்கள் கூட்டம் நிறைய இருக்கும். இப்போ சில மாதங்களாக, சில ஆண்டுகளாக தினந்தோறும் டெய்லி மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். இன்றைக்கி இந்த நேர்காணல் மூலிமா உங்களை என்ன கேட்க விரும்புகிறோம், மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஒன் டே ஃபுட் சர்வீஸ், டெய்லி அன்னதான சேவை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, முதல் சின்ன அறிமுகம் கொடுங்க நம்ம நேயர்களுக்கு. வணக்கம். என் பேர் வினோத்குமார். நான் ஒரு சாதாரண ஆள் தான். ஐயா சொன்ன மாதிரி அந்த பேருக்கெல்லாம் தகுதியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் 2020ஆம் ஆண்டு இவர் என்னுடைய சின்ன பையன் தரணி சித்திரன் பேர். இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நானாக பண்ணலை, அது கூட நானாக பண்ணலை, எனக்காக தோணலை. இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு அண்ணன், நான் மரியாதையாக மதிக்கிற ஒரு அண்ணன் என்ன பண்ணார், ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்து இவனுடைய பிறந்தநாள்னு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டேன். என்னுடைய இளைய மகனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அவர் ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்து, உன் பையனுக்கு பர்த்டே எதனா செய்டா அப்படின்னு சொன்னார். இவங்கிட்ட நான் கேட்கும்போது, அப்போ இவன் என்ன மனசில் நினச்சிட்டு சொன்னான்னு தெரில. அப்பா நம்ம அன்னதானம் கொடுக்கலாம்ப்பா, மீதி எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னான். அவர் சரி ஓகே அவன் சொல்கிறான். அவரும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அதில் ஒரு 3000 ரூபாய்க்கு சாப்பாடு பார்சல் வாங்கி பெரிய கோவிலை சுற்றி இருக்கிற சாது சிவனடியார்கள், இந்த வயசானவங்க, அங்கே இருக்கிறவங்க அவங்களாம் இவன் சாப்பாடு கொடுத்தான். சாப்பாடு கொடுத்ததை மறுபடியும் போஸ்ட்டு, அது அந்த ஃபோட்டோவை எடுத்து மறுபடியும் போஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி என்னுடைய மகன் பிறந்த நாளைக்கு இதுமாரி அண்ணன் காசு கொடுத்தாரு, அதில் இவனுக்கு நான் இவன் மூலிமா அன்னதானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போஸ்ட்டு போட்டேன். அந்த போஸ்ட் அவரும் அந்த அண்ணனை பார்த்தாரு. எல்லாரும் பார்த்து ரொம்ப பரவாயில்ல அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா 2020 கோவிட் டைம், அந்த கோவிட் ஸ்டார்ட் டைம், அந்த டைமில் தான் ஓகே, இல்லாத டைமில் சாப்பாடு இது பண்ணிங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ எடுப்பான். அதாவது சேவையிலே உன்னத சேவைங்கிறது அன்னதான சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு என்பது ரொம்ப முக்கியமானது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவை உணவு. அது அன்னதானம் அப்படிங்கிறது, அதுவும் டெய்லி ஃபுட் சர்வீஸ் அப்படிங்கிற பெயரில் நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த உணவுகள் இருக்கிறதாக இங்கே நாங்கள் நேரடியாக பார்த்த சிவனடியார்களே அந்த உணவு சாப்பிடுகின்ற போது நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களும் இந்த உணவு இன்றைக்கு சாப்பிட்டு மகிழ்ந்தோம். அந்த உணவு அந்த சுவை எப்படி இருந்தது, நாங்களும் அதை உண்டு மகிழ்ந்ததன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம். இந்த டெய்லி ஒன் டே ஃபுட் சர்வீஸ்ன்ற சேவை எப்போ தொடங்குனீங்க, ஏன் தொடங்குனீங்க, அப்படி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். தம்பி சொன்ன மாதிரி தம்பியோட பிறந்தநாள் அது அப்போ அந்த அன்னதானம் போஸ்ட் போட்டேன். மலேசியாவிலேருந்து எனக்கு என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சர் கால், ஓகே, எனக்கு நம்பர் தெரியாது,
என்னோட நம்பர் தெரியாதுல, நான் அவன் பர்த்டேன்னு மட்டும் போட்டேன், இதுமாரி அன்னதானம் கொடுத்தோன்னு போட்டேன். என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சருக்கு ஒரு கால், மலேசியாவிலேருந்து ஹாய் மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் மெசேஞ்சருக்கு கால் வந்துச்சு. இன்னும் அது கால் பண்ணுறாங்களே யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் வந்து மலேசியான்லாம் தெரியாது. கால் பண்ணோன்னே ஒரு லேடி, ஒரு அம்மா, அவங்க தம்பி நான் பிரதர் இந்த மாதிரி நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன், என்னுடைய பர்த்டே வருது, அன்னதானம் கொடுக்கணும். நான் கடந்த ஒரு 2-3 வருஷமாக அன்னதானம் கொடுத்துட்ருக்கேன் திருவண்ணாமலையில். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏன்னா சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் இது பண்ணுறாங்க. நான் உங்களை தப்பாக சொல்லக்கூடாது, அந்த அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன். நான் வந்து உங்கள் பையனுக்கு கூட நீங்கள் அன்னதானம் கொடுத்த ஃபோட்டோ, நான் வந்து திருவண்ணாமலையில் அன்னதானம் பற்றி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது. டிக்டாக்கு அப்போலாம் டிக்டாக் அந்த இதுவாக இதுவாக ஒரு அந்த இது. அப்போ நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள், எனக்கு மந்த்து மட்டும் ஞாபகம் இல்லை, 2 மந்த்தா 3 மந்த்தா இல்லை ஞாபகம், இதுமாரி அன்னதானம் உங்கள் பையன் கூட கொடுத்துருக்கீங்க, எனக்கும் திருவண்ணாமலையில் என்னுடைய பர்த்டேக்கு அன்னதானம் கொடுக்கணும், நான் மலேசியாவில் இருக்கேன் பிரதர், என்னால் நேரில் வர முடியாது, எனக்கு நீங்கள் செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை, பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன வார்த்தை இல்லைம்மா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து நிறைய பேர் ஃபேக் கால் வரும், எதனா வேறு மாதிரி எதனா வரும், எதனா ஃபஸ்ட்டு இல்லைன்னா இன்னொன்று வந்து எனக்கு இது வேலை இல்லைங்கம்மா, ஏன்னா நான் வந்து அப்போ கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நிறைய இப்பயும் இருக்கேன். அப்புறம் இல்லைங்கம்மா அப்படின்போது அப்போ அவங்க கொஞ்சம் இது பண்ணுங்க, ஏன்னா எங்கள் ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு, அவங்க ஜோதிடர் வந்து திருவண்ணாமலையில் உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி அன்னதானம் கொடுத்தா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதால் நான் என்ன பண்ணேன், அப்போ வந்து ஹோட்டலில் வந்து போய் ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து சம் அமௌண்ட் அனுப்பினாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்ணிவிட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆட்டோவில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளானு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சு என்னுடைய ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பேனர் மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஓகேம்மா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பேனர் மாதிரி பண்ணி பின்னாடி ஆட்டோவில் பேனர் கட்டி அன்னதானம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, பெரிய கோயிலாண்ட கிரிவலம் சுற்றி அன்னதானம் பொங்கல் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, சட்னியோடு எடுத்துகிட்டு போய் கொடுத்து, அதை அவங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அவங்க வந்து அவங்களுடைய டிக்டாக்ல போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் அப்போ கிடையாது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது, டிக்டாக்ல போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சர்க்கிள் இந்த மாதிரி எங்களுக்கும் பண்ணணும் தொடர்பு வருது. அப்புறம் ஹோட்டலில் பண்ணிகிட்டு இருந்தோம், ஹோட்டலில் கொடுத்துட்டு இருந்தோம். சில நேரத்தில் ஹோட்டலில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹைப் ஆக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களும் ஹோட்டல் பிஸ்னஸும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும். அந்த டைமில் அப்புறம் கொஞ்சம் நிறைய கிட்டாச்சு. அப்புறம் இதேமாரி கொஞ்சம் தொடர்ந்துச்சு. மாதத்தில் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, மாதத்தில் 10 நாள் ஆச்சு. 10 நாள் இது போல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன்னா அப்போ யூடியூப் சேனல்னு பார்த்தா, யூடியூப்பில் அன்னதானம் ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு வீடியோ போடுறதுக்காக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை. அதாவது என்ன, நான் இது அன்னதானம் நான் பண்ண போகிறேன், இது ஒரு பிளான், இந்த பிளானோட நான் அன்னதானம் பண்ணணும்னு சத்தியமாக ஆரம்பிக்கலை. இது எதர்ச்சியாக நடந்தது. நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், திருவண்ணாமலை 316. எனக்கு வந்து நான் கிரிவல பாதையில் அடிக்கடி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த சாமியாருங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது, இவங்களாம் யார் இவங்க? இப்போ திருவண்ணாமலை எங்கள் ஊரில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ணம், எல்லாருமே என்னடா இவனுங்களாம் வந்து சோம்பேறியாக வந்து இங்கே உட்காந்துன்னு தண்டை சோறு தின்னுக்குன்னு திருட்டு வேலை பார்த்து இப்படிலாம் இப்பவும் அப்படி தான் பேசுகிறேன், இப்பவும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ சில பேர் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு இப்போ. ஸோ அப்படி இங்கே யார் இவங்கெல்லாம் இங்கே இவ்வளோ பேர் சிவனடியார் சாதுக்கள்னு எல்லாம் காவி வேஷ்டி காவி இது போட்டு சுற்றிட்டு இருக்காங்களே, யார் இவங்க, என்ன இது, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நானும் திருவண்ணாமலை 316 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். என்னுடைய சேனலில் வந்து அப்போ நான் கந்தாசிரமம், அதுக்கு முன்னாடி நான் சாமியாருங்கள்லாம் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கந்தாசிரமம் பற்றி, விருபாக்ஷி குகை நமச்சிவார் குகை, திருவண்ணாமலையில் எதனா முக்கியமாக ட்ரெயின் டைமிங்ஸு, திருவண்ணாமலை பஸ் டைமிங்ஸு, இந்த மாதிரி திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட எப்போ தேர், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய சேனலில் வந்து நான் 2017 ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் வந்து சாமியார்களை பேட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு பேட்டி பைட் எடுத்தேன். அப்போ எடுக்கும்போது நிறைய பேர் அவங்களுடைய இதெல்லாம் போட்டிருப்பேன், என்னுடைய சேனலில் போட்டிருப்பேன், சித்தர்கள் இவர்கள்லாம் யார் இது இப்படி வந்தவங்களான்னு. அப்படி நான் எடுக்கும் போது ஒரு ஐயா வந்து மழை, கடுமையான மழை, கை கால் வரல, அந்த மழையில் படுத்துட்டு இருக்காரு அந்த ஐயா.
பக்கத்தில் அவ்வளோ பேர் போகிறாங்க, ஒரு போய்த்தி விடுறது கூட இல்லை, இது பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு ஒரு ஈரத்தில் படுத்துட்டு இருக்கு. ஐயா என்ன ஒரு மாதிரி கோயம்புத்தூர் என்னை இட்டு வந்து தூக்கி போட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னும் போது முதல்ல அந்த ஐயாவை வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு கால் பண்ணி அனுப்புனேன். ஃபஸ்ட்டு அந்த ஐயாவை முதியோர் இல்லத்துக்கு கால் பண்ணி அனுப்புனேன். அப்புறம் அந்த கால் பண்ணி அனுப்புனது அந்த வீடியோ இது எல்லாமே யூடியூப்பில் போட்டேன். அப்புறம் கிரிவல பாதையில் ஒரு ஐயா வந்து இறக்க கிடந்தார். அவர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அனுப்பிவிட்டார். நீங்கள் உங்களை வந்து ஃபேஸ்புக் மூலிமா யூடியூப் மூலிமா தான் எங்களுக்குமே தெரியும் உங்களுடைய சேவை வந்து. ஆமாம். அப்போ நாங்கள் பார்த்த விஷயம் வந்து நீங்கள் ஃபுட்டு மட்டும் டெய்லி பண்ணக்கூடிய அந்த அன்னதான உணவு வந்து உங்களுடைய வாகனத்தில் வண்டியில் வச்சு அந்த கிரிவல பாதையில் ஒவ்வொருத்தருக்கா யாருக்கு தேவையோ அந்த சிவனடியார்களுக்கு கொடுத்துட்டே போகிறத நான் உங்களுடைய சமூக வலைதளங்களை பார்த்தேன். அது போக சிவனடியார்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கிற அவங்களையும் உரிய மரியாதையோடு நல்லடக்கம் செய்கிறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது போர்வைகள் கொடுக்கறது, உடைகள் கொடுக்கறது, இப்படிலாம் உங்களுடைய சேவையை நான் முகநூல் வாயிலாக கண்டறிந்து தான் இந்த நேர்காணலுக்கே வந்திருக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். நேயர்களை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சேவைங்கிறது உன்னதமாக பண்ணுறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளப்பறையான ஒரு விஷயம். எல்லாராலும் சேவை பண்ண முடியும், ஆனால் இது போல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எல்லாராலையும் செய்ய முடியும், ஆனால் இது போல் செய்கின்ற போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த சேவையில் சந்தித்த டிஃபிகல்ட் என்ன, திருப்திகரமான விஷயங்கள் என்ன சொல்லுங்கள். அதுதான் இப்போ இந்த மாதிரி நான் வந்து இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறத யூடியூப்பில் போடும்போது அப்போ அதே நேரத்தில் இந்த அன்னதானமும் வந்து அந்த 5 பேர் 6 பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதே நேரத்தில் அந்த அன்னதானமும் 10 நாளில் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, 5 நாளைக்கு ஒரு வாட்டி, 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்துச்சு. இந்த திருவண்ணாமலை 360 இந்த வீடியோ போடுவேன். இதில் ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு சேனல் ஆரம்பித்து அன்னதானம் போகிறேன். ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அன்னதானம் வரும், இந்த மாதிரி டெய்லியும் வராது. அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒன் டேல தான் வரும். அதனால தான் அன்றைக்கி ஒரு ஒன் டேல எதனா ஒரு ஒன் டேல தான் ஒரு அன்னதானம் வரும். மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி மாதத்தில். அதனால ஒரு ஒன் டே வருதா, ஸோ அதனால் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அவ்வளோதான் பேர். அவ்வளோதான். நானும் என் ஒய்ஃபும் அப்படியே பேசணும், ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அப்படி ஒன் டே. இன்னைக்கு நாளில் ஃபுட் சர்வீஸ், இன்னைக்கு ஒரு நாள் சர்வீஸ், அதை வந்து ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஆக்கி அதுக்கு ஒரு சேனல் ஒன்று. ஏன்னா இவங்களும் அன்னதானம் பண்ணுறத வந்து அவங்களும் வந்து வீடியோ கேட்பாங்க. வீடியோ போட்டுட்டு அன்னதானம் பண்ணுறதையும் யூடியூப்பில் எடுத்து போட்டேன். அது ஒன் டே ஃபுட் சர்வீஸில். இது வந்து திருவண்ணாமலை 360 சாது சிவனடியார்களுக்கு சேவை செய்யறது. அப்போ இப்படி போகும்போது ஒன் டே ஃபுட் சர்வீஸ், திருவண்ணாமலை 360 இந்த 2 சேனல்லையும் வந்து இதில் வந்து ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஒரு வீடியோ வந்து சாது சிவனடியார்களோட பைட் வந்து ஒரு பைட்டு ஒரிஜினல், அது கேட்டிங்கன்னா நமக்கே கண் கலங்கிடும் அந்த மாதிரி ஒரு பைட்டு. ஏன்னா நானே நேரில் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த பைட்டு ஃபேமஸ் ஆனதால அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய மக்கள் பார்க்குறவங்க இது மாதிரி நீங்கள் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் பண்ணுறீங்களா, உங்களுது தான், அந்த சேனல் தான் உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிறந்த நாள், கல்யாண நாள், அப்படி இப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டேட்டில் இருந்து அப்படியே 2021, 22, 23 இந்த 2023 வரைக்கும் ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் அன்னதானம் போய்கிட்டே இருந்தது. அதில் அண்ணாமலையார் அன்னதானம் ஒரு சிலர் தான் வரும். மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் தான் அண்ணாமலையார் அன்னதானம் வரும். ஆனால் அது டெய்லியுமே அன்னதானம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஆரம்பிச்சது தான், இப்படி வந்தது தான். அதுக்கப்புறம் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ் அது இதுன்னு வந்ததால் அன்னதானம் வந்து இப்போ வந்து, ஏன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம், அப்புறம் நம்மளை பார்த்து ஏதோ யூடியூப் சேனல் அன்னதானம் கொடுக்குறாங்க போல இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா, என்ன இன்கம் உனக்கு வந்து யூடியூப்பில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க, அந்த வீடியோவில் போடுற, அன்னதானம் கொடுக்குறத வீடியோவில் போடுற, அது உனக்கு எதுவும் அப்படின்லாம் எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ எல்லாம் வரும். நல்ல விஷயம். ஆனால் இந்த அன்னதானம் கொடுக்கறது வந்து சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து என்னன்னா, அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிடுவாங்களாம். வாங்கிட்டு ஒரு 2 பேர் 3 பேருக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்பியிருப்பாங்களாம். அது வந்து நிறைய பேருக்கு, வெளியில் இருக்கிறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நான் 100 பேருக்கு கொடுத்தேன்னா 100 பேரும் தேவையில்ல, ஒரு 30 பேர் 40 பேராவது ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும்ல அப்படின்ற மைண்ட் செட்டு அவங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, அன்னதானம் கொடுக்குறோமா, எத்தனை பேர் கொடுக்குறோன்றது அப்படியே வீடியோவாக ஃபுல் கவரேஜ் பண்ணிடுறீங்க. ஃபுல்லாக எத்தனை பேர் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு அப்படியே பேசிகிட்டே போவோம். பேசுறதுலாம் ஆரம்பத்தில் கிடையாது. அதுமாரி அன்னதானம் வாங்க சாமி நமச்சிவாய் கொடுத்து சொல்லிட்டு அதை அப்படியே வீடியோவாக போவேன். கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா, ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஃபாஸ்ட் வச்சு விட்ருவோம் பின்னாடி. இவ்வளோ பேர் அன்னதானம் வேகமாக போவோம், அருணாச்சல சிவ பாட்டு போட்டு. இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சது. என்னென்னா, 100 பேர்னாலும் 200 பேர்னாலும் அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஸோ இதனால் இந்த வீடியோ. இன்னொன்று வந்து, நான் அப்போ வந்து இந்த கேலண்டர் தேதியில் வந்து இந்த வசனங்கள் படிக்கிறது வந்து பழக்கம். அதில் வந்து ஒரு விஷயம் வந்து படித்தது, அது இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து இந்த சேவையை பண்ண வச்சுட்டு இருக்கு. தர்மம் செய்வதை பொழுதுபோக்காக்கிக்கொள்.
சிறப்பு. அது காலண்டரில் வந்து தர்மம் செய்வதை பொழுதுபோக்காக்கிக்கொள். அதை தான் வந்து அப்புறம் எல்லாருமே டெய்லி அன்னதானம் கொடுக்க சாமிங்க வந்து அப்புறம் நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம். நான் ஒய்ஃபு எங்கள் மாமியார் எல்லாமே நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம். கட்டுப்படி ஆகலை, ஹோட்டலில் கொடுத்தா கட்டுப்படி ஆகலை, நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணி நானே செய்வேன். வெஜிடபிள் பிரியாணி ஏன்னா ஹோட்டல்லாம் வச்சுருந்தேன். நான் ஹோட்டல்லாம் வச்சுருந்ததால நிறைய ஹோட்டல் பிரியாணி அதெல்லாம் வச்சு பிரியாணி சென்டர்லாம் வச்சு நிறைய லாஸ். அப்புறமா தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஓரளவுக்கு அண்ணாமலையார் தூக்கி விட்டார். ஸோ அப்போ அந்த வெஜிடபிள் பிரியாணியாக செஞ்சு என்ன பண்ணுவோம், பேக் பண்ணி 2 பாக்ஸ் பேக் பண்ணி அது கத்திரிக்காய் தொக்கு பேக் பண்ணி வாட்டர் பாட்டில். ஏன்னா யாரும் வாட்டர் பாட்டில் வந்து அப்போ ஒரு சிலர் கொடுப்பாங்க. வாட்டர் பாட்டிலோட சாப்பாடு கொடுப்போம். அது வந்து எல்லாருக்குமே வந்து ரீச் ஆச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சது, சாப்பாடும் பிடிச்சது, வெளியிலிருந்து கொடுக்குறவங்களுக்கும் மன திருப்தி. இப்போ என்னன்னா ஒருத்தங்க நமக்கு ஒரு சேவை செய்கிறாங்கன்னா ஒருத்தங்க அந்த சேவையில் வந்து அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நம்மளும் நல்லா இருக்க முடியாது, எதுவுமே இது பண்ண முடியாது. இல்லை, இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா பாராட்டலும் வரும், விமர்சனங்களும் முன்வைப்பாங்க. விமர்சனங்கள் 2 வகையில் இருக்கும். பாராட்டுற விமர்சனம், அவர்களை தவறாக சித்தரிக்கிற விமர்சனம் 2 இருக்கும். அப்படி நீங்கள் சந்தித்த கடுமையான விமர்சனம் என்ன? கடுமையான திட்டி வரக்கூடிய கடுமையான விமர்சனங்கள் சில விஷயம் கடுமையான விமர்சனங்களை நான் நிறைய ராங் கால்ஸ் வரும். நைட்டில் 1 மணிக்கு கால் பண்ணி நிறைய. ஏன்னா இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். இங்கே அன்னதானம் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே சில நீங்கள் செய்கிறது பிடிக்காதவர்கள். ஆமாம். ஏன்னா என்னடா நம்ம வந்து ஃபோட்டோ மட்டும் காமிச்சு பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எந்த சாப்பாடு போட்டுறோம், எது பண்ணுறோன்றது யாருக்கும் தெரியாது. திருவண்ணாமலை அன்னதானம் அதை பாருங்க, சாது சிவனடியார்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, படம் எடுக்கக்கூடாது, சாது சிவனடியார்களை படம் எடுத்தால் வந்து தப்பு அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்க கிட்ட 4 பேர் 5 பேருக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு அது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ நான் வந்து உடனே ஃபுட்டும் குவாலிட்டி ஆகணும். அவங்க என்னன்னா இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இப்போவும் ஒரு சில இடத்துல நல்ல தரமான உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது நான் தப்பே சொல்ல, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நம்ம பேர் சொல்ல விரும்பல, இங்க இருக்கிற சாவசி தெரியும். சில பேர் என்ன அரிசி போடுறோன்னு அவங்களுக்கு தெரியுமா, என்ன பருப்பு போடுறோமா, ரசத்தில் உப்பு போடுறோமா, அதனால இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சவங்க. என்னால் இந்த யூடியூப் சேனல் வெளியில் ஃபேமஸாக பார்க்குறவங்கலாம் திருவண்ணாமலை அன்னதானமா ஒன் டே ஃபுட் சர்வீஸில் பார்த்தாங்க. இவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுக்குறது அழகாக தெரியுது. அந்தமாரி நீங்கள் காமிக்க மாட்டேறீங்க. திருவண்ணாமலை அன்னதானமா அந்த பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கன்னு அவங்களுக்கு ப்ரெஷர் போடுது. அவங்களுடைய சப்ஸ்கிரைபரும் அவங்களுடைய ப்ரெஷர் போடுது. இவனால் என்னடா நமக்கு ப்ரெஷரு, இவன் என்னடா வந்து எல்லாத்தையும் மாத்துறானே, என்ன சாப்பாடு இத்தனை பேர் கொடுக்குறத வீடியோ எடுக்கிறான், அப்போ என்னையும் எடுக்க சொல்கிறாங்க, சாப்பாடு குவாலிட்டியாக போடுறான், நம்மளையும் அப்போ அதேமாரி போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். பாட்டிலெல்லாம் நைட்டில் போகும்போது பாட்டில் எடுத்து அடிச்சிருக்காங்க. நான் என்னுடைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போகும்போது ஏகப்பட்ட ப்ரெஷரு, ராங் கால்ஸு, கெட்ட வார்த்தையில் பேசுறது, கெட்ட மெசேஜ், கமெண்டில் வந்து புது ஐடி உருவாக்கி யூடியூப்பில் வந்து அன்றைக்கி தான் உருவாகிருக்கும் ஐடி, அன்றைக்கி தான் உருவாக்கி உடனே கெட்ட வார்த்தையில் பேசுறது, தப்பாக பேசுறது, அன்னதானம் பண்ணுற பேரை விளம்பரம் பண்ணுறான், அது பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்னு என்னென்னவோ. ஒரு வயசானவரை வச்சு அவருக்கு காசு கொடுத்து, ஒரு வயசானவர் காசு கொடுத்து நீ வந்து யூடியூப்பில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நீ வந்து அவனை என்ன வேணாலும் பேசு, என் மனைவி குழந்தைகள் முதல் கொண்டு தவறான சித்தரிக்கிறது பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லா விமர்சனங்களையும் எல்லாத்தையும் அண்ணாமலையாரே நீ பார்த்துக்கோ, நைட்டில் கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிளாக் தான் பண்ண முடியும், அவன்கிட்ட போய் சண்டை போட முடியும். ஃபுல் போதையில் பேசுவான், கெட்ட வார்த்தையில் பேசுவான். 2 மணி சைலண்ட்டில் இப்போ போடுறதுக்கு காரணமே என்னென்னா 10 மணிக்கு மேலே சைலண்ட் 2 மணி 1 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி திட்டுவானுங்க. கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரியாது. இது நான் வந்து என்னுடைய சேனல் நான் இதுக்காக சொல்ல அனுதாபு, நீ இவ்வளோலாம் சந்திச்சு தான் நீங்கள் சந்திக்கிற அந்த டிஃபிகல்ட்டை சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் இதெல்லாம் யாருன்னு பார்த்தா ஒரு சில நேரத்தில் கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க அப்படின்னும் போது அதேமாரி என் பேரை சொல்லி நான் தான் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சொல்லி அவங்க தெரியாமல் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அன்னதானம் அந்த மாதிரி ஒன் டே ஃபுட் சர்வீஸ், ஆமாம் நாங்கள் தாங்க ஒன் டே ஃபுட் சர்வீஸ், நாங்களும் அதே தாங்க பண்ணுறோம், அவங்க கிட்ட காசு வாங்கிக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் இது டிஃபிகல்ட்டு நெருக்கடி. இது மாதிரி பாராட்டுகள் என்பது நிறைய இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸில் நிறைய தாய்மார்கள், எனக்கு அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க, ஃபோட்டோ இருக்கும். எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எங்கள் அப்பா இன்னொருத்தர், அவங்களும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க நம்ம நல்லபடியாக. ஆனால் இருந்தாலும் வந்து இவ்வளோ தாய்மார்களை சம்பாரித்து கொடுத்தது நிறைய பேருடைய அன்பு, நிறைய தாய்மார்கள், நிறைய தந்தைமார்கள், நிறைய அண்ணன் தம்பிகள், நிறைய அக்கா தங்கைகள், இவங்க எல்லாரையும்
சம்பாரித்து கொடுத்தது பணம் காசை விட இந்த உறவை சம்பாரித்து கொடுத்தது இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அண்ணாமலையார். ஏன்னா எந்த ஊர் போனாலும் அந்த ஊரில் தண்ணி கொடுக்கறதுக்காவது எனக்கு ஒரு ஆள், மாரி இந்த ஊருக்கு வர தண்ணி மொண்டு கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க. சாப்பிட்டு போகிறது அந்த ஒரு அன்பு, தெரிஞ்சவர்கள் அந்த ஒரு அன்பை அண்ணாமலையார் தவிர வேறு யாராலும் இந்த எனக்கு உண்மையிலே நான்லாம் இந்த கடல் கடந்த ஆகட்டும் எங்கேயோ ஆகட்டும் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறவங்கள, ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறவங்கள, ஏதோ ஒரு இருக்கிறவங்கள ஒரு பந்தமாக இணைச்சது வந்து எனக்கு அது ஒரு பாராட்டுன்றதை விட அது ஒரு அன்பு மழை. இங்கே வரவங்களாம் கூட அப்படியே ஒரு 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 ஈர்ப்பு. அவங்க எப்படின்னே நான் அவங்கள பார்த்தே இருக்க மாட்டேன், ஆனால் அவங்க என்னை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நிறைய பாராட்டுவாங்க, நிறைய எல்லாம் தலைமுறையை வாழ்த்துவாங்க. இந்த மாதிரி அன்பான ஒரு சொந்த பந்தங்களை உருவாக்கி கொடுத்தது அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் இந்த சாவித்திரி பாட்டி. சாவித்திரி பாட்டி சண்முகன், சாவித்திரி பாட்டியை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தேவதை. ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஒன் டே ஃபுட் சர்வீஸில் அன்னதானம் கொடுத்து அது வீடியோ போடும்போது மாதம் எனக்கு யூடியூப்லேருந்து வர தொகை 10,000 5,000 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. சாவித்திரி பாட்டி ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மா. அவங்க வந்து இது மாதிரி அன்னதானம் நான் கொடுக்க போகும்போது அந்த வீடியோலாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தெரியும். அப்படி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர் நான் வந்து பார்க்குறேன். சாப்பாடு எதுவுமே கூட எனக்கு தட்டு எடுத்துனுவா, தட்டு வாங்கினுவா, புது தட்டு வாங்கினுவா, அதை வாங்கினது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இன்னும் தெரியல, அந்த பாட்டி கிட்ட திரும்ப 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 அந்த ஈர்ப்பு போயிட்டே இருந்துச்சு. நானே வேணாம், என்னடா அந்த பாட்டி திட்டுது அப்படின்னு வேணான்னு போனா கூட திட்டினா கூட கண்ணு தெரியாது இல்லை அதுக்கு அப்படின்ட்டு போவேன். அந்த சாவித்திரி பாட்டின்ற ஒரு தேவதை இல்லைன்னா எனக்கு அந்த சாவித்திரி பாட்டியை பார்க்கறதுக்காகவே என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர் கூடனாங்க, ரசிகர் கூட்டம் வந்துட்டாங்க கூடனாங்க. சாவித்திரி பாட்டியை பார்க்கறதுக்காகவே சப்ஸ்கிரைபர் கூடனாங்க. இன்னொன்று தவிர்க்க முடியாத ஆள் நாகராஜ் சுவாமி. அது வந்து என் நன்றி கொண்டாருக்கு மொழி வேண்டா மொழிவில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. அவருடைய ஃபாலோவர்ஸும் என்னை பார்த்தாங்க, பேசினாங்க. அவங்க பர்த்டேக்கு அதுக்கு இதுக்கு அன்னதானம் பண்ணாங்க. சாவித்திரியை பாட்டியை பார்க்கறதுக்காகவே வந்த வியூவர்ஸ், அந்த வியூவர்ஸால் என்னுடைய ஒன் டே ஃபுட் சர்வீஸோட இன்கம் பல மடங்கு பெருகுச்சு. அந்த ஒரு 2-3 வருஷம் அன்னதானமே இல்லாத சமயத்திலையும் இன்னைக்கு அன்னதானம் இல்லை, அது அண்ணாமலையார் அன்னதானம் எப்படி கொடுத்தேன்னா, இப்போ வரைக்கும் எப்படி கொடுத்துட்டு இருக்கேன்னா, இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சேனலுடைய ரெவென்யூ அதில் வந்து ஒரு 30% என்னுடைய செலவுக்கெல்லாம் எடுத்துக்குவேன். மீதி 70% இதிலே தான் போடுவேன். நான் உங்ககிட்ட கொடுத்துட போகிறது கிடையாது. திருவண்ணாமலை 360 ஆகட்டும், ஒன் டே ஃபுட், இந்த 2 சேனல்லையும் வர இன்கம் எடுத்து 30% எங்களுடைய செலவுக்கு எடுத்துப்பேன். 30-40% மீதி எல்லாம் இதிலே தான். அந்த மாதிரி பன்மடங்கு உருவாக்குறதுக்கு அந்த தேவதை மட்டும்தான் காரணம். என்னுடைய தாய்க்கு அப்புறம், அந்த அண்ணாமலையாருக்கு அப்புறம் அவங்க தான் கடவுள். இப்படிப்பட்ட தேவதைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நூற்றுக்கணக்கான, நான் இன்றைக்கே ஒரு 250 பேருக்கு மேலே சிவனடியார்கள் வந்து அவங்க சாப்பிட்டு மகிழ்ந்ததை நேரில் பார்க்க முடிஞ்சுது. அவருடைய ஆசிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் ஆசியை விட நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறது சிவபெருமானை தான் நீங்கள் முழுக்க நான் செய்யலுங்க, அவர் தாங்க அவர் மட்டும் தான் செய்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து அதை விட இல்லை. ஏன்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் சார், நீங்களே என் கூட உங்களுடைய பழக்கம் கூட ஒரு பிரிட்ஜி, அந்த பிரிட்ஜ் இல்லைன்னா, அது பாசிட்டிவ் பிரிட்ஜ் இல்லைன்னா அந்த பழக்கம் அமையாது. அந்த பிரிட்ஜை அமைச்சு கொடுக்குறவர் கடவுள் அண்ணாமலையார் தான். முழுமையாக என் உள் மனதார நம்புகிறேன். எங்கே எதுனாலும் அண்ணாமலையார், நல்லது நடந்தாலும் அண்ணாமலையார் நீ நன்றி, நல்லது நடந்தாலும் அண்ணாமலையாருக்கு நன்றி, கெட்டது நடந்தாலும் அண்ணாமலையார் நீ பார்த்துக்கோ, அவர் தான், எல்லாமே அவர் தான். அதுதான் நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஓம் நம சிவாய மட்டும் எனக்கே தெரியாது எவ்வளோ கணக்கில் சொல்கிறேன். ஆமாம், மனதளவு எங்கன்னா பார்த்தா கூட அண்ணாமலையார் ஓம் நம சிவாய் எதோ ஒன்று எதோ பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு என்ன இது பண்ணிட்டாரு. அப்படியே அன்னதானம் வந்து ரெகுலர் ஆச்சு, டெய்லியும் ஆச்சு. அப்புறம் நடுவில் நிறைய யூடியூப் சேனல் அது இதுன்னு வந்ததால் அன்னதானம் குறைய ஆரம்பிச்சு, குறைஞ்சாலும் நாங்கள் விடலை, தொடர்ந்து டெய்லியும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா செலவு வந்து ஃபஸ்ட்டு 20,000 25,000 வரைக்கும், ஒரு நாளைக்கு 10,000 20,000 கம்பல்சரி ஆகினே இருக்கும். தொடர்ந்து பண்ணணும். இது அப்படியே நிறைய இக்கட்டான சூழ்நிலாம் வந்துச்சு. அன்னதானம் விட்டுடலாமா, விட்டுடலாமா, நம்ம ஏன் அதை பண்ணணும். அப்போ எனக்கு ஒரு அம்மா வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து போடுறவங்க, அதாவது மெடிக்கல் கேம்ப் நான் பண்ணல. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கேம்ப் வந்து ஒரு ஐயா ஒருத்தர் பண்ணார், மருந்து மாத்திரைங்களோட. அடுத்தது ஒரு அம்மாவும் ஐயாவும் அவங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு 7 முறையாக மெடிக்கல் கேம்புக்கு அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சாப்பாடு அன்னைக்கு கொடுத்துட்டு மருந்து மாத்திரைகள், ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரு அலாதி பிரியம் மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்
நிறைய பேர் ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம வீடியோவில் யாரோ ஒரு சாமி ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னால் அவங்க யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற சிவனடியார் 200 பேருக்கு என்னால் முடிஞ்சு ஒரு 100 பேருக்கு வேஷ்டி கொடுங்க குளிர்துன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் வந்து அது வந்து இந்த யூடியூப் சேனல்லேருந்து யாரோ ஒருத்தர் சிவபெருமான் மூலியமா அவங்களுக்கு சொல்கிறாரு. இப்போ இந்த செய்யணுன்ற மனம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதை இது பண்ணுறது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து கடவுளுடைய அருள் தானே. ஸோ அப்போ வேஷ்டி சட்டை இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 1000-2000 சிவனடியார்களுக்கு ரெயின் கோட்டு வருஷம் 1000 பேருக்காவது ரெயின் கோட்டு, டிஷர்ட், இப்போ நாங்களே டிஷர்ட் இது பண்ணியிருக்கோம். டிஷர்ட்டு, வேஷ்டி, அவங்களுக்கு தார்பாய், என்ன தேவையோ தட்டு, பிளேட் தட்டு எல்லாமே கொடுத்துட்டு வந்தோம். அது என்ன ஆச்சு, இப்போ நாளடைவில் நிறைய பேர் இப்போ இதே மாரி பண்ணும் போது திருவண்ணாமலையில் யூடியூப் பார்க்குறாங்க. என்னடா திருவண்ணாமலை எல்லாரும் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ எல்லாரும் எங்கே போய் சாப்பிடுவாங்கன்ட்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஆனால் அன்னதானம் வந்து இப்போ நிறைய ஆகி போச்சு. ஏன்னா திருவண்ணாமலையில் ஆந்திரா பீப்புள் வந்து இங்கே வரும்போதே கம்பல்சரி ஒரு ரிச்சாக இருக்கிறவங்கன்னா எதனா ஒரு ஹோட்டலில் ரமண பவனோ அங்கே இருக்கிற ஹோட்டல் எதனா ஒரு ஹோட்டலில் ஒரு 200 சாப்பாடு 300 சாப்பாடு வாங்கிக்கிறாங்க. ஆந்திரா பீப்புள் ஆகட்டும், கர்நாடகா பீப்புள் ஆகட்டும், நம்ம தமிழ் மக்கள் ஆகட்டும். ரமணாசுரத்துலேருந்து டெய்லியும் கோவில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி அன்னதானம் நிறைய. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமாகவே அன்னதானத்துக்கு குறையே இல்லாத ஒரு இதுவாக. அதே மாதிரி ஆசிரமங்களும் நாங்கள் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது மத்தியான வேலை சாப்பாடு வந்து 2 ஆசிரமம் தான் போடுவாங்க. அடுத்தது நாங்கள் கொடுப்போம், இன்னொருத்தங்க கொடுப்பாங்க. இப்போ ஆசிரமங்களே 10-15 ஆகிப்போச்சு அன்னதானம் போடுற ஆசிரமங்கள். அதுக்கு ஆமாம், அது இல்லாமல் சாப்பாடும் நிறைய வர அப்புறம் யோசித்தேன், சரி அன்னதானம் வருது, இதை நம்ம வந்து விட்டுடலாமா, அப்படி ஒரு எண்ணம் வருது, விட்டுடலாமா அப்படின்னு. ஏன்னா வேஸ்ட் ஆகுதுல்ல ஐயா, உண்மையிலே சொல்கிறேன் ஐயா, யாருடைய காசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இரவும் பகலும் கண் விழித்து உழைச்ச ஒரு ரூபாயும் இந்த அண்ணாமலையாரை நம்பி கொடுக்குறாங்க, என்ன நம்பி கொடுக்கல. இதில் வந்து இந்த சாப்பாட்டில் தவறுகள் எதனா பண்ணால் அந்த பாவம் என்னதான் சாரும். அதனால தான் இந்த உணவை வந்து இங்கே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும். சாப்பாடு சாப்பிட்டா இப்போ ஒரு ஆரியாஸோ ஒரு ஆரிய பவனோ ஒரு இதுவோ போனோம்னா அந்த இடத்துல என்ன தரமான குவாலிட்டியான ஃபுட் இருக்கோ அந்த குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்கணும்னு மனசில் வச்சு, ஏன்னா அவருக்கு செய்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோம், சுத்தமாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் தரமாகவும் சாப்பிடுவோம். அதை தான் இங்கேயும் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, என்னன்னா அம்மா பருப்பு போடுறீங்க, என்னன்னா அந்த அரிசி போடுறீங்க, என்னன்னா அது பண்ணி உனக்கு தேவையா பசி, ஏன்னா கல்யாணமாக நான் பண்ணுறேன், கல்யாண சாப்பாடு டெய்லி கல்யாண சாப்பாடு மாதிரி பட்டா அவன் அன்னதானம் வந்து அப்படி போடுறானா, மிச்சம் பண்ணுறானா, அதை பண்ணா இதை பண்ணா, ரசத்தில் ஏன்னா பருப்பு போடுற, பருப்பு வச்சு யாருன்னா ரசம் கொடுப்பான், புளி ரசம் ஊற்றுனா, உன்னுடைய வேலை நீ வந்தையா செஞ்சியா, நான் என்ன பொருள் சொல்கிறேனோ அதை போடுறியா, அதை பார், எனக்கு குவாலிட்டியாக வரணும், எனக்கு அதை தான் இன்னி வரைக்கும். அதேமாதிரி தக்காளி ஆகட்டும், எந்த பொருளாகட்டும் இவங்க தான் வாங்கிட்டு வராங்க. எதனா பொருள் நம்ம டேமேஜ் வரும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் இங்கே உள்ளே அலோவ் பண்ணுவேன். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ தர நிர்ணயத்துலேருந்து கூட ஃபுட் சேஃப்டிலேருந்து கூட வந்து நம்மளை இதெல்லாம் பண்ணாங்க, பண்ணிவிட்டு அவங்களும் பாராட்டிட்டு போனாங்க, எல்லாமே கரெக்டாக எல்லாம் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. அந்த தரத்தை கொடுக்கணும், உணவுடைய தரம் இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரமான உணவை தினசரி இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு வரோம். இந்த அன்னதான மையம் ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் சாப்பாடு நிறைய வந்து வேஸ்ட் ஆகுது. அதே போல் கிரிவலம் வர பக்தர்கள், அண்ணாமலையார் நம்பி கிரிவலம் வர பக்தர்கள் இவங்களாம் வந்து நிறைய பேர் சாப்பாடு இப்போ அந்த அடியானமலையில் ஹோட்டல் நடுவில் 1-2 ஹோட்டல் இருக்கும். ஆனால் அவங்க வந்து சில பேர் வந்து கொஞ்சம் இதுவாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, வெரைட்டி ரைஸ்லாம் இருக்குங்க, ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இதுவாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அண்ணாமலையார் கோயிலில் சாப்பாடு போடுறாங்க, அதே மாதிரி நம்மளும் வடை பாயசத்தோட சாப்பாடு போடணும். இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய டெய்லி அன்னதான சேவைக்கு நீங்கள் தொடங்கிய பிறகும் கூட உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது யார், எவ்வளோ ஊக்கமாக இருக்கிறாங்க? எனக்கு உறுதுணையாக இருக்கிறது எனக்கு என்னுடைய மனைவி இல்லைன்னா என்னால் இதை சத்தியமாக ரன் பண்ண முடியாது. நடுவில் வந்து ஒரு 2023ஆம் ஆண்டு நிறைய ப்ரெஷர், நைட்டு பகலும் ஃபோன் பேசுவேன், அன்னதானம் அது என்னுடைய ஒர்க்கு அது இதுன்றதால நிறைய ப்ரெஷர் ஆகி தூக்கம் இல்லாமல் ப்ரெஷர் ஆகி பெல் பல்சின்னு வந்துடுச்சு, முகவாதம் வந்துடுச்சு, ஃபோன் பேச முடியாது, இது பண்ண வீடியோ. ஏன்னா என் ஒய்ஃப் வீடியோ எடிட் பண்ண கூட தெரியாது அப்போலாம். நானே தான் என்ன பண்ணுவேன், இந்த அன்னதானம் கொடுத்துட்டு இந்த இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிட்டு மறுபடியும் என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்தோன்னா நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் மூச்சு நின்று மறுபடியும் 4 மணி இது ஓடிட்டே இருக்கிறதால எனக்கு ப்ரெஷர் அதிகமாக கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி பனி காலத்தில் வரதுன்னாங்க, அப்புறம் ப்ரெஷர்னால வரும்னாங்க. அப்புறம் என் ஒய்ஃப் என்ன பண்ணா, நீ எனக்கு எல்லாமே கற்றுக் கொடு,
நான் வந்து எடிட் பண்ணுறேன், எனக்கு இது பண்ணு, ஏன்னா என்னால் வந்து உன்னை இப்படி பார்க்க முடியல, இது பண்ண முடியல, சப்போர்ட் பண்ண ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ வந்து அந்த அளவுக்கு உட்காந்து பார்க்கறது இல்லை, எல்லாம் என் ஒய்ஃப் தான் பார்க்குறா. நான் வந்து கரெக்ஷன் மட்டும் 1-2 பார்ப்பேன், அவள் தான் உட்காந்து பார்க்குறா, எல்லாமே பார்க்குறா. ஃபுல் போனே எனக்கு அவள் தான். காய்கறி சொல்கிறதுலேருந்து, மளிகை சொல்கிறதுலேருந்து, வேலைக்கு ஆட்களை வந்து அவ்வளோதான் மேனேஜ் பண்ணுறா. வேலைக்கு ஆட்கள் உள்ளே வரத்துலேருந்து, வெளில போகிறதுலேருந்து, யாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, யாருக்கு என்ன, எல்லாமே அவள் தான். அதான் நான் சொல்கிறேன், அண்ணாமலையார் கடவுள், அடுத்தது என்னுடைய மனைவி. கண்டிப்பாக நேயர்களுக்கு நீ ஒரு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய விஷயம், இந்த கிரிவல பாதையில் இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் வந்து இந்த இடம் எங்கே இருக்குது? நம்ம நேயர்கள் ஆல்ரெடி நீங்கள் செய்யக்கூடிய சேவை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்மளுடைய புதுவர் மீடியா நேயர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால கிரிவல பாதையில் இந்த இடம் எங்கே இருக்குது? கிரிவல பாதையில் 5வது லிங்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம். இது வந்து 5வது லிங்கம். வருணலிங்கம். வருணலிங்கத்திலேருந்து நீங்கள் ரமணாசுரம் அந்த பக்கம் கிரிவலம் வர சைடு வந்தீங்கன்னா, வருணலிங்கத்திலேருந்து கொஞ்சம் தூரம் இறங்குனீங்கன்னா ரைட் சைடு ஒரு 100 மீட்டரில் ரைட் சைடில் ஒரு ஃப்ளாட் தள்ளி இருக்கும். அதுவே நீங்கள் ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா அடி அண்ணாமலையை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டெய்லி அன்னதானம்னு போர்டு இருக்கும். சார் வந்து ஷோ பண்ணுவார். டெய்லி அன்னதானம்னு இந்த போர்டு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து சாப்பாடு போடுறோம். தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு என்று கூட சொல்லலாம். தொடர்பு எண் வந்து 7010919996 மற்றும் 9092341010. இதனுடைய நம்பர். அவங்களுக்கு என்ன விசேஷமோ பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா ஐயா, முக்கியமான விஷயமே என்னென்னா, இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு ஒரு 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அதில் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒரே ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி இங்கே அன்னதானம் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. தானாக வரும். சத்தியமாக அது என்னுடைய சேனல், என் ஃபோன் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் இன்றைக்கி அன்னதானம் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போகிறேன், 200 பேருக்கு சாப்பாடு போகிறேன், இவருக்கு பெட்ஷீட் இல்லை, இவருக்கு பாய் இல்லை, வேஸ்ட் இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. அவர் நடத்துகிறார், நாங்கள் நடக்கிறோம். அவருடைய கட்டளை அவங்க மூலிமா எங்களை செய்ய சொல்கிறார், அதை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். இந்த செகண்ட் வரைக்குமே 6 வருஷத்தில் ஒருத்தருக்கு கூட ஹெல்ப் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, அது பண்ணுங்க நான் கேட்டது கிடையாது. இன்னொன்று, இதுக்கு மேலேயும் அதுதான் பண்ணுவோம். அன்னதானமே இல்லைனாலும் அண்ணாமலையார் அன்னதானம். உனக்கு தெரியாதா கடவுளே, போய் சாப்பிட்றாங்க, 200 பேர் சாப்பிட்றாங்க, உன்னை நம்பி 500 பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பசிக்கு யாருக்கு அதான் அவருக்கு எங்கெங்கே எதை படி அளக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும்ல. அந்த படி அளக்கிறதுல நம்மளை ஒரு வேலைக்காரனா வச்சிருக்கார். புதுவர் நேயர்களுக்கு அன்பு வேண்டுகோள், நம்ம எத்தனையோ வீடியோக்களை, எத்தனையோ நேர்காணலில் நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த நேர்காணல் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்காணல், ஒரு உன்னதமான நேர்காணல்னு முதல்ல சொன்னேன். அப்படிப்பட்ட இந்த நேர்காணல் வந்து ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மூலிமா தினந்தோறும் தவறாமல் 250 பேருக்கு மேலே அவர் வந்து உணவளிச்சிட்ருக்கிறாங்க. சிவனடியார்கள் இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த கிரிவல பாதையில் அவர் சொன்ன இடத்துல இந்த இடம் இருக்குது. நீங்கள் உங்கள் மன விருப்பப்படி அவருக்கு மக்கள் உணவு கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை அவர் ஐயா சொன்ன அந்த தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு, அவர் கேட்க மாட்டாருன்னு இப்போ சொல்லிட்டார், யாரும் கேட்குறதில்ல, அவங்களும் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்கன்னு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அன்பு நேயர்கள், நீங்கள் விருப்பப்பட்ட காணிக்கையை, விருப்பப்பட்ட தொகையை, விருப்பப்பட்ட பொருள்கள், அது அரிசியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எந்த உதவியாக இருந்தாலும் அவருடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய இந்த சேவை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக மக்கள் ஆதரவும் சரி, சிவனடியாருடைய ஆதரவும் சரி, உண்ணாமலையருடைய சிவபெருமானுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவும் அந்த அருளாசி இருக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு யூடியூப் சேனலில் மற்ற அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி onedayfoodservice.in அதுலேயும் வெப்சைட்லேயும் எல்லா அப்டேட்ஸும் இருக்குது. யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம், இதுலேயும் பார்க்கலாம். நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. இந்த வந்து ஒரு 6 வருஷமாக இந்த கிரிவல பாதையில் வேலை மூலியமாக
சொன்ன மாதிரி பண்ணியிருந்தாரு. பொதுமக்கள்லாம் போய் எங்களுக்கு கொடுங்க சாப்பாடு என்பது நாங்கள் சாதத்தில் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்களும் வந்து எதுவும் இல்லாதவங்க வந்து கேட்கறது என்பது சரி, இதெல்லாம் ஒரு வெளிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இங்கே கேள்வி எடுத்து இங்கே வந்து ஒரு இப்போ நடத்துங்கிறாரு. எவ்வளோ பேர் வந்தாலும் முகம் சொல்லிக்காமல் எல்லாருக்கும் அதே என்ன ஒரு சாதனைக்கு செய்கிறாங்களோ அதை வந்து பொதுமக்களுக்கும் அந்த அரிசி அதான் பாயாசம், அப்புறம் பொரியல், கூட்டு, மோர், ரசம், இத்தனை ஐட்டமும் ஒரு ஹோட்டலில் எப்படி நம்ம போய் சாப்பிட்றோமோ அதே மாதிரி அரிசி கொஞ்சம் சுகாதாரமாகவும் நல்ல ஒரு இன்முகத்தோடும் முகமலத்தோடு இவங்களுடைய ஃபேமிலி, அதாவது இவரு அவங்க சொந்தம் 2 பேருமே டெய்லி இந்த இடத்துல வந்து காதுகளுக்கு அவங்க கையாலே இலையை போட்டு பரிமாறி இன்முகத்தோடு எல்லாருக்கும் அரிசுவையை அணுகிறாங்க. இதே மாதிரி வேலை இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு இந்த மாதிரி சட்டை இல்லை, வேட்டு இல்லை, இந்த மாதிரி அவருடைய கொடை இல்லை, மழை கோட்டு இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் நம்ம கேட்டோமா சரிங்க உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாதுகளுக்கு முன்னாடியாக சொல்லி அவருக்கு இன்னைக்கு வாங்குங்க உங்களுக்கு எல்லாரும் அதே மாதிரி வந்து இந்த கல்வி தெரியாதவங்களுக்கு உடம்பு தெரியாதவங்களுக்கு வைத்தியம், அதாவது மருத்துவ முகாம் அது நடத்துறதுனால கொஞ்சம் நீங்கள் 1000 பேர் வருவாங்க. எல்லாமே வரும். சாதிகள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் வந்து அந்த முகாம் அந்த கம்பெனின்னு பயன்படுத்திருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் வேறு எங்கேயும் போய் நாங்கள் வந்து அன்னதானத்துக்கும் போக வேண்டியது போய் காய்ச்சல் வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக இந்த டைம் ஆச்சா முதலாவது முடிஞ்சால் உட்காந்து சாப்பிடுங்க, முதலாவது முடியலையா சரி நாங்கள் வாங்கிட்டு அதே மாதிரி எங்கள் சாதிக்கு யாராவது சாமி எங்களாவது எதுவும் முடியும் இருந்தாங்க 10 20 வந்தவங்க அதிகம் இன்னும் ஸோ இந்த 10 ரூபா வந்து எனக்கு என்ன அப்படின்ற அந்த அலட்சியம் கிடையாது. எது கொடுத்தாலும் அதை வாங்கி அந்த பொட்டியில் கொடுத்தாரு. இன்னைக்கு யார் பான்சர் இல்லையா அவங்களுக்கு இந்த பொட்டியிலேருந்து எடுத்து அன்றைக்கி அந்த அண்ணாங்காமலத்தை சொல்லி நான் சாதனை வச்சு கொண்டார். நல்லா இருக்கிற சகோதரங்களை இவ்வளோ மரியாதை கொடுத்து இவ்வளோ சேவை போட்டு பரிமாறி பண்ணி எனக்கு எல்லாம் மனப்பூர்வம் சம்பளம் அவர் குடும்பம் 7 நாள் நிர்வாகி வாழணும், நல்லா வாழணும், சிறப்பாக வாழணும், இன்னும் மேன்மேல் வாழணும் நான் அந்த நமச்சிவாய அண்ணாமலைக்கு அனுமதி. அங்கே அன்னதானம் தினசரி அன்னதானம் நல்ல இலை போட்டு பேப்பர் போட்டு ஹோட்டலில் பரிமாறுறப்ப நல்லா வேணும் எவ்வளோ கேட்டு நல்லா அருமையாக பரிமாறுறாங்க. சுவையான அரிசுவை அன்னதானம். இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்கும். அண்ணாமலையார் வேண்டிக்கணும். ஓம் நமச்சிவாய் அண்ணாமலைக்கு ஓம் நமச்சிவாய் ஆண்கப்படாது அண்ணாமலையார் வாழ்க்கை. நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். இங்கே 2020ஆம் ஆண்டு முதல் டெய்லி அன்னதானம், அதாவது அன்னம் என்று சொன்னாலே அன்ன பறவை போல் வாழ்த்துவார்கள். அதாவது பொதுமக்கள் மட்டுமல்ல, நாட்டில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுமே அன்னம் என்று சொன்னாலே மகிழ்ச்சி, அதாவது வயிறு பசியை தீர்க்கக்கூடிய அன்னத்தை தினம் தினம் அறுசுவை உணவு, அதாவது 3 ஸ்டார் ஹோட்டல்களில் எப்படி இருக்குமோ அதுபோல் இங்கு அறுசுவை உணவை டெய்லி வழங்குகின்ற ஐயா வினோத்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணாமலையார் தான் ஐயா வழங்குறார். அண்ணாமலையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமச்சிவாய். So tasty, very refined and very substantial. You are from? I live in India, but originally I am from France. Om Namah Shivaya. Om Namah Shivaya. நம்ம வந்து 6 வருஷம் இங்கே டாக்டர் காரில் கட்டப்பட்டு இந்த உணவுக்காக நான் சாப்பிட்டோம். மொபைல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல காரில் கொண்டாந்து வண்டே கொடுக்குற அந்த விஷயத்தை அதே போல் வந்து எத்தனையோ பேர் அனாத இங்கே அடிப்பண்டு ரோட்டை பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம்.
எல்லாமே மெடிக்கல் கேம்ப். இது வரைக்கும் 11 மெடிக்கல் கேம்ப் போட்டது யாருமே கிடையாது. இந்த 11 மெடிக்கல் கேம்ப் இல்லாமல் யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் தனிப்பட்ட முறையில் நிறைய செஞ்சுருக்கோம். அதே போல் இந்த உணவு நாங்கள் உண்மையிலே ரொம்ப இந்த சிவனடியாருக்கு உண்மையிலே நாங்கள் வந்து இந்த மாதிரி உணவு ஆசைப்பட்டோம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க போட மாட்டாங்களா? ஏன்னா சிவனடியாரை மதித்து ஆனால் ஒரு டேபிள் சேர் போட்டு ஊனமற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்காக தான் இதை போட்டேன்னு இவர் ஒரு திரும்பி நான் கேட்டேன். அது சொன்னார் பதில். செலவாச்சுங்க ஐயா, இருந்தாலும் உங்களுக்காக நான் உட்கார முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க, அதுக்காக தான் இதை போட்டேன்னு சொன்னேன். அப்போது எங்கள் பிள்ளைகள் எப்படி நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்களோ, இங்கே சேவை பண்ணுறவங்களிருந்து இவருக்கு டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேர் இந்த அண்ணாவை நல்லா இருக்காங்கன்னு எங்கள் மனசார சத்தியமா நல்ல விஷயம். இப்போது இவர் சொன்ன மாதிரி உணவை வந்து தானம் பண்ணுற நிறைய பேர் இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதை விட அதிகமாக இருக்காங்க. அது ஒரு கரெக்டான இவர் சொன்ன வார்த்தை நைட்டில் சொன்னார். என்னென்னு ஒரு பருப்பு கூட வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக உணவு வரணும். அதுதான் கரெக்ட். அதுதான் உண்மை. ஒரு விவசாயிக்கு நாம் வந்து வேலை கொடுக்குறது 3 பேருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டா அவன் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு விவசாயி இதுக்காக தூக்க மாட்டேங்கிறது. ஒரு விவசாயி விளைய நிலத்தில் விளை வைக்க முடியாமல் அவசரப்படுறான். அவன் விளைய வச்சு கொடுக்குற நிலைமையும் யோசனை பண்ணணும். 2வது வேக வைக்கிறான் பாரு உள்ளே இருந்துட்டு அவன் நிலைமையும் யோசனை பண்ணணும். எங்களுக்கு அன்னம் போடணுன்னு இவர் பாருங்க எங்கே பார்த்தாலும் பிச்சை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி கொண்டாந்து எங்களுக்காக போடுறாரு பாருங்க. இவர் நிலைமையும் நாங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பருத்தை கூட கீழே போட மாட்டாங்க. வாங்க, ஏன்னா பிடிக்கலையே அங்கேயே பிடிச்சிட்டு வருது. வேணாம்னு சொல்லணும். தேவையானது வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு பௌர்ணமிலையும் பார்த்தீங்கன்னா 7 டன்னு 8 டன்னு கொண்டு போய் நாங்கள் வேஸ்ட்டாக கீழே போட்டோன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. நகராட்சியிலே சொல்கிறாங்க. ஏன்னா இத்தனை டன்னு மாநகராட்சியிலே சொல்கிறாங்க. இவ்வளோ டன்னு அன்னத்தை கொண்டு போய் நாங்கள் வெளியில் கொட்டுறோம் அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இந்த அன்னதானம் பண்ணுறவங்க கூட அவங்க அன்னதானம்னு சொன்ன அதாவது இவரை உயர்த்தணும் நான் சொல்லலைங்க. இந்த மாதிரி இன்னொரு இடமும் போடுறாங்க ஜீவகாரண்யம். அதே போல் இவங்கள மாதிரி நீங்கள் அந்த அன்னத்தை மதித்து அன்னதானமாக உயர்ந்த சாப்பாடு கொடுங்க. அது நல்லா இல்லைன்னு போது அவன் கீழே தான் போடுறான். அதுவும் ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம். சரிங்களா? உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் அந்த சுவை இல்லாமல் போடும்போது அவன் கீழே தான் போட்டு போகிறான். ஆனால் அது அவங்களுடைய அறியாமல். ஆனால் அந்த உணவை நம்ம மதிக்கணும்னு தெரியல. அன்னலட்சுமி மதிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆனாலும் போடுறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். புரியுங்களா? ஆனால் எல்லோரும் போடுறாங்க, புறப்பட்டு போய் போடுறாங்க. ஆனால் அந்த உணவை மதித்து போடுறாங்க எங்களுக்கு கடவுளுக்கு சமம். உண்மையை சொல்கிறாங்க. இந்த உணவெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உணவு கிடைக்காதா? ஏன்னா அந்த கிரிவல பாதையில் ஏங்கணும். எவ்வளோ பேர் போடுறாங்க சாப்பாடு. அது வந்து ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரமாக தலைவாழ போடுறது நம்ம கலாச்சாரம். கண்டிப்பாங்க. இந்திய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். இப்போ காய் போட்டு தான் போடுவாங்க. ஆனால் இந்த டேபிள் சேர் போட்டு கௌரவம் இல்லைங்களா? எல்லாரையும் மதிக்கக்கூடிய மாதிரி ஒரு கௌரவம் எங்களுக்கும் ஒரு நிம்மதியாக போய் ஒரு எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ஒரு விசேஷத்தில் போய் சாப்பிட்ற ஒரு மனநிலை. வடப்பாயத்தோடு, அதுவும் டெய்லி வடப்பாயத்தோடு இங்கே யாருமே போகிறது அது கரெக்டாக மிக்சட் ரைஸ் அப்படின்னு பண்ணுறாங்க. அன்னதான் இங்கே யாருமே இந்த மாதிரி உணவோட அரிசி உணவோட அதுவும் பாருங்கள் எல்லாருமே வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களாக இருந்து அவ்வளோ பொறுப்பியாக யாருமே கோபமாக பேசுறது கிடையாது. யாருமே கோபமாக பேசுறதில்லை. யாரும் எழுத்துருந்து பேசுறது, யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு செய்கிறாங்க. அந்த மாதிரி உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான். ஏன்னா இந்த உணவை அவன் மிச்சம் பண்ணானா இன்னொருத்த வந்து சாப்பிடுவான். இதுதான் உண்மை. கண்டிப்பாக அது வேஸ்ட் பண்ணுறதால என்ன பண்ணுவோம், இலையில மடித்து தூக்கி கிடக்குன்னு யாருக்கும் பிரயோஜனம். அதுதான் நாங்களும் வேண்டுறோம். உண்மையுங்க. எனக்கு இந்த சேவை பண்ணுற இவர் இன்னும் நீடோடி இவங்க லைஃப்பில் இவங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் என்ன பிள்ளைகள் அவங்க மணியால் எல்லாரும் இங்கே வேலை சேவை செய்கிற அத்தனை பேரும் அண்ணாமலையார் புண்ணியத்தில் இன்னும் நீடோடி இருக்க அனைவரும். ஏன்னா அன்னதானம் அளிப்பு டொனேஷன் கொடுக்குறவங்க எல்லாருமே எல்லாம் அண்ணாமலையார் புண்ணியத்தில் நல்லா இருக்கணும். சிவனடியார் சார்பாக நான் நமச்சிவாய். அது இப்போ ஹோட்டல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பணத்துக்காக உணவு நம்ம மூதாதையர் காலத்தில் கிடையாது. அன்னச்சத்திரம் மட்டும்தான் இருக்கும். பணக்காரோ ஏடியோ அங்கே போய் வயிறார உணவை இருந்துட்டு தன்னால் முடிந்த பொருட்கள், ஏன்னா அடுத்து அந்த உணவு ஏற்பாடு மக்களுக்கு போய் சேரணும். அந்த திட்டம் தான் இங்கே இருக்குது. நம்மளால் முடிஞ்சது பல பேர்
அவங்க முடிஞ்சது கொடுக்குறாங்க. வரவங்களும் இந்த அன்னதானம் முடிச்சுட்டு அடுத்து வரவங்களுக்கு நம்மளால் முடியாது என்றதை செய்யணும்னு ஒரு வேண்டுகோளை இருக்குது. நன்றி சார். நீங்களும் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க பாருங்க. எல்லாம் வைங்க. சங்கரா ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா அக்னி ரூபமான எங்கள் அருணாச்சலனே அருணாச்சலனே உன்னடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே அருணாச்சலனே ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா பக்தி உள்ளமே ஸ்படிகலிங்கமே பக்தி உள்ளமே ஸ்படிகலிங்கமே பாரில் ஊரும் சிவசாகரமே பாரில் ஊரும் சிவசாகரமே ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா அக்னி ரூபமான எங்கள் அருணாச்சலனே நடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே அருணாச்சலனே ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா 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 மணிகளாகி வடிவம் காட்டும் அருணாச்சலனே அருணாச்சலனே மானும் வாழ்க மழுவும் வாழ்க அருணாச்சலனே சாப்பாடு வாங்கினீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் சாப்பாடு வைங்கம்மா. அங்கே பாருங்க, சாப்பாடு எடுத்துன்னு சித்துங்க வா. நீங்கள் சாப்பாடு வைங்க உங்களுக்கு. அண்ணா இவர் ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடு வைங்கண்ணா. வைக்காம இருக்கு பாரு. உட்காருங்க இப்படி வாங்க. சுத்தமாக அன்னதானம் இல்லைன்னா கூட சரிங்க சார். அந்த போர்டில் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இதே போல் 200 பேர் கம்பல்சரி சாப்பாடு. சுத்தமாக இல்லைன்னா கூட ஆமாம் சுத்தமாக இல்லவே இல்லைனாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அன்னதானம் இதே தான். அன்னதானமே இல்லைனாலும் இதே தான், வடை பாயசத்தோடு தான் சாப்பாடு. அன்றைக்கும் வந்து அதை குறைச்சி இல்லாமே இதை குறைச்சி இல்லாமே இங்கே என்ன மெயின்டைன் பண்ணுறோமோ அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவோம். வரலனாலும் சரி. ஆமாம், போன மாதத்துக்கு முந்தின மாதம் மட்டும் 18 நாள் அண்ணாமலையார் அன்னதானம். 18 நாள் எப்பவுமே நான் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன் சார். அவரு தான் அந்த மனசு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசை தூண்டலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏன்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இக்கு வந்துருச்சுன்னா நம்மளால் இதை பண்ண முடியாது. அதனால தான் எல்லாமே அண்ணாமலையார். தண்ணி எடுத்துட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் காசுலாம் கொடுக்க மாட்டோம் ஐயா. சாப்பாடு குவாலிட்டியாக இருக்கும். இவங்க யாருமே காசுக்காக வரல, எல்லாருமே அந்த மனசுக்காகவும் சாப்பாட்டுடைய தரத்துக்காகவும் வராங்க. ஐயா சாமியாக நான் போலலேருந்து வரேன், கூலி வேலை செய்கிறேன். இன்றைக்கி ரயிலில் 10 டிக்கெட் எடுத்துங்க, இந்த சாப்பாட்டுக்கு ஒன்று வரணும். நன்றி. இன்றைக்கி ரேட்டு பாருங்கள். சாப்பிட்றதுனே 10 டிக்கெட் எடுத்து இங்கே வரீங்க. நடந்து வரேன். இதை சொல்லுங்க வீடியோ போலோ. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா ரிஷபமேறிடும் ரிஷிகள் நாதனே ரிஷபமேறிடும் ரிஷிகள் நாதனே ரேகை அணியும் ரகசிய உருவே ரேகை அணியும் ரகசிய உருவே ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா அக்னி ரூபமான எங்கள் அருணாச்சலனே அருணாச்சலனே உன்னடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே அருணாச்சலனே
जय 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 शंकर हर 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 शंकर 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 अमरर போற்றும் லிங்கோத்பவ அருணாச்சலனே अरुणाचलने உன்னாவுடையும் வாழ்க வாழ்க அருணாச்சலனே अरुणाचलने जय 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 शंकर हर 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 शंकर जय 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 शंकर हर 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 शंकर நாகநாதனே நமச்சிவாயனே இருந்து நான் இந்த சாப்பாட்டுக்காக வந்தேன். தொடர்ந்து கண்டிப்பாக ட்ரெயினில் ஏறி இந்த சாப்பாட்டுக்காக வந்தேன். இது ஏற்கனவே சொல்லிடல, நீங்களாம் வந்து அந்த பக்கம் வயல்லாம் போட்டுக்கிறீங்க. நான் போவேன், கிரிவலம் சுற்றுலாம் பார்ப்பேங்கள. ஆனால் மனசு இப்போ வந்து சாப்பிட்ட மத்தியா ஒரு நாள், இப்போ ஒரு நாள் சாப்பிட்டா இன்னொரு நாள் வரேன். இப்போ சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு சரியில்லை, எப்படி இருக்குது இங்கெல்லாம் போடுறாங்க, அடுத்தவங்களை பற்றி சொல்லக்கூடாது. அங்கெல்லாம் போடுறாங்க. அங்கே சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இந்த டேஸ்ட் அது இல்லை. வீட்டு முறை சாப்பாடு மாரி இருக்குது. அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்கள். அண்ணாமலையாருக்கு நன்றி சார். என் பேர் டில்லிசான். ஒரு வினோத் ஐயா வந்து ஒரு 5-7 வருஷமாக அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாம் சிறப்பான முறையில் செய்கிறார். சாதுக்களுக்கு உடை தேவையான உடை, படுக்க வசதி, இது உடம்பு சரியில்லைன்னா மருந்து செலவு, மருத்துவ முகாமும் பண்ணுறாங்க. மருத்துவ முகாம் மருத்துவ முகாம் இங்கே பண்ணுறீங்களா? இதே அதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தனியாக இது மாதிரி எனக்கு ஆதார் கார்டு இல்லாமல் இருந்தது, அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் பஸ் பாஸு, ட்ரெயின் பாஸு, டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் இல்லாமல் இருந்தது, அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணி கொடுத்தேன். ஐயா புகழ் ஓங்கணும், மேலும் மேலும் இது மாதிரி சாதத்துக்கு பொது ஜனங்களுக்கு, ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும். ஐயா ட்ரெயினில் எல்லாம் நாங்கள் முதல்லலாம் போகும்போது கையில் காசு இருக்காது. சாமியார் எங்கள் வீட்டு காசு எங்கே இருக்கும், ஆனால் கீழே உட்காந்துட்டு போவோம். எல்லாம் கொஞ்சம் இலக்கு நேரமாக போவாங்க, மிரிச்சிட்டே போவாங்க, மிரிச்சிட்டே வருவாங்க. அதை தான் அந்த குறையெல்லாம் சொன்னேன் ஐயா கிட்ட. டீட்டெயில் வந்து டிக்கெட் கேட்க இல்லைன்னா இறக்கி விட்டுருவா. அப்படி இது மாதிரி பிரச்சனைங்க. போலீஸ்காரங்க வந்து இல்லைன்னா டிக்கெட் இல்லைன்னா இறக்கி விட்டுருவோம். ஐயா கிட்ட வந்து சொன்னோன்னு டாக்டர்கிட்ட சொல்கிறேன். டாக்டர்கிட்ட சொல்லி ஊனமுற்ற சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து பஸ் பாஸு, ட்ரெயின் பாஸு அதில் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நல்ல விஷயம். இப்போ வந்து சேரில் உட்காந்துட்டு ஒரு கௌரவமாக போகிறோம். தமிழன்றவங்க அது மாதிரி டிக்கெட் இல்லாமல் போகல, ஒரு கௌரவமாக போயிட்டுருக்கோம். அது ஐயா அவங்களுடைய அருளால். இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று கேட்டேன் ஐயாவுக்கு. ஒரு மருத்துவ காப்பீடு உன்னால் முடிஞ்சதை பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு, அதாவது மத்திய அரசுக்கு 3 லட்சமோ மாநில அரசு 2 லட்சம் சேர்ந்த கார்டு, இந்த மாதிரி ஏழைப்பாளையங்க இவங்கள எல்லாருக்குமே அந்த ஓட்டு ஆதார் இல்லை, இவங்க யார் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆதார் கார்டு கிடையாது யாருக்கிட்டையும். நான் அந்த மருத்துவ காப்பீடுக்கு முயற்சி பண்ணிட்டேன். மருத்துவ காப்பீடு முயற்சி பண்ணும்போது அவங்க கம்பல்சரி வந்து ஆதார் கார்டு, எதனா ஒரு இருக்கிற இருப்பிட சான்று கேட்குறாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க. ரேஷன் கார்டு அந்த முயற்சி இப்போ போயிட்டு இருக்கு, அதனுடைய ப்ராசஸ். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ. ரேஷன் கார்டு இருந்தாலே இந்த மருத்துவ கார்டு இல்லை, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. இருக்க வாய்ப்பு. ஏன்னா இப்போ புதுசாக வரவங்களே எல்லாத்தையும் வீட்டில் போட்டு எரிச்சிட்டு வராங்க. இப்போ புதுசாக கிரிவலப்பாதைக்கு வரவங்களே இவங்களாம் எவ்வளோ வருஷம் என்ன ஆகுது இங்கே வந்து? இங்கே வந்து எனக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வாய்ப்பு. ஆமாம், அது வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சாமியார் கார்டு வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து சாது சிவனடியார்கள் ஒரு கார்டு கொடுத்துச்சுன்னா அந்த கார்டு வச்சு அதுக்கப்புறம் உண்டான அனைத்து அங்கீகாரத்தையும் வாங்கிக்கலாம். சாது சிவனடியார்கள் கார்டுக்கு நிறைய வாட்டி கைரேகைலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே கொடுத்துட முடியாது சாது சிவனடியார்கள் கார்டு. ஏன்னா நல்லவங்களும் வருவாங்க சாமியார் வேஷத்தில், கெட்டவங்களும் வருவாங்க. ஊனமுற்ற ஒரு கார்டு வாங்குறதுக்கே இவருக்கு வந்து இவர் இங்கே எங்கே இருக்கிறாரு அதுக்கு விஓ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்தது டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டாக்டர் க்ரீன் இதில் போடணும். இது எல்லாமே ரெடி பண்ணி அவருக்கு அந்த ஊனமுற்ற ஒரு கார்டு வாங்கி இன்றைக்கி வந்து ட்ரெயினில் சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டு இருக்கார். இங்கேருந்து இவருக்கு ரிஷிகேஷன் தான் பேர் வச்சிருக்கேன். ஏன்னா இவர் வந்து ரிஷிகேஷன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா இவர் அடிக்கடி ரிஷிகேஷ் போயிடுவார். ரஜினிகாந்தை விட அதிகமாக போவார். ஆமாம் ஆமாம், இல்லை ரஜினிகாந்த் பார்க்கறதுக்காக போயிடுவார். ஆமாம் ஆமாம்.
சரி. கொஞ்சம் நான் ஒரு அமைதியாக வாட்டி கூட ரிஷிகேஷ் போய் வரேன். மறுபடியும் போவீங்களா? ஆமாம். இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் கூட போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் பாதி வேலை தான். அவர் கார்டு எஸ் கார்டு போலாம். ஆண்டி கேம்பு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாற்றுத்திறனாளி அட்டை இருந்தாலும் நான் ரெடி பண்ணுறேன். இல்லை அது பண்ணி கொடுத்துட்டேன். வந்துச்சா பணம்? இருக்குது. இல்லைன்றாரு. இல்லையே ஊனமுற்றோர் கார்டு எங்கே இருக்குது? அதை வச்சு வாங்கிடலாம். இருக்கு. அதுதான் கேட்குறாரு அவர். அதை வச்சு வாங்கிடலாம். இல்லை ஆதார் கார்டு எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஆதார் அதுதான் ஒரு ஆவணம். சரி, இப்போ ஒரு அது என்ன சொல்லிக்கிறாங்க, அதை நான் முயற்சி பண்ணுறேன். சரி. அவங்க பேர் என்னம்மா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் இந்த ஊர் தானே. என் பேர் சத்யா. நான் இங்கே ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக வந்தேன். அப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டம், கண்ணு பண்ணவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட பிறந்த அண்ணனா நினச்சி நான் கேட்டேன். கேட்டது எனக்கு வாங்கி தராரு. எனக்கு இல்லைன்னு சொன்னதே இல்லை. என் மகன் கூட எதுவுமே பேசுனதில்லை. என் புருஷன் கூட எனக்கு செஞ்சது கிடையாது. அந்த அண்ணா எனக்கு செய்கிறாரு. இங்கே ரெகுலர் வந்து உணவு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். சாப்பிட்டு எனக்கு வேண்டப்போ மருந்து கேட்குறேன், வாங்கி தராரு. கையில் ஆடு பற்ற வைக்க சொல்லுவா, கை வெந்து போச்சு. அப்போ கூட எனக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கல. என்ன எடுத்து வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன். சரி, காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஆனால் இந்த அண்ணன் பேர் ஊர் எனக்கு எதுவுமே தெரியாது. அது சொல்லுவாங்க, கடவுள் நேராக வந்து காப்பாற்ற மாட்டாரா, யார் ரூபத்தையாவது சில விஷயங்கள் செய்வாங்க. அது அவர் மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஐயா கூட அரசாங்கத்தில் இருந்தாலும் மக்களுக்கு இவர் பண்ணுற சேவையை பொறுத்து அவரும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இந்த எப்படி தானாக வர்றது தான் 4 பேர் ஹெல்ப் பண்ணுன்ற விஷயம். உங்களுக்கு யாராவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ணாமலை அருள் எல்லாருக்கும். உங்களுக்கு பார்வை, அவங்க வந்து பார்வை உங்களுக்கு எந்த கண்ணுமா தெரியும் ஓரளவுக்கு? 2 கண்ணுமே அவ்வளோ தெரியாது. இந்த கண்ணு ஃபுல்லாக தெரியாது, இதில் கொஞ்சம் மட்டும்தான் தெரியும். எதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு? அது வந்து ப்ரெஷர், நீர் அழுத்த நோயின்னு எனக்கு நோய் இருக்குது. அதனால் எனக்கு வந்து அது மாதிரி ஆயிடுச்சு அண்ணன். எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது? எனக்கு 20 வருஷமாக இருக்கேன். 20 வருஷமாக சின்ன வயசுல இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு மறாத வருஷத்துலேருந்தே இருக்குது. அது டாக்டர் என்ன சொல்கிறாங்க? அது சரி பண்ண முடியாதுமா சொல்லிட்டாங்க. இந்த மருந்து மட்டும் வாங்கி ஊற்றிடுவாங்க சொன்னாங்க. கொஞ்ச நாள் என்னால் வாங்கி ஊற்ற முடியாமல் ஆயிடுச்சு என்ன. அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்வை ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மருந்து கண்டினியூவாக ஊற்றிருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்வை இருக்கும், படிக்கிற அளவுக்கு இருந்திருப்பேன். இப்போ என்னால் வந்து படிக்கவும் முடியல. அடுத்தவங்க மகம் சரியான முறையில் தெரியல. கீழே பள்ளமேடு எனக்கு தெரிய மாட்டேங்குது சரியா. இப்போ இது மருத்துவர்களை சொல்லி உங்களுக்கு ஏதாவது இந்த கார்டு வாங்கி கொடுத்த மாதிரி அது வாங்கி கொடுத்தா அவங்களும் ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை வாங்குறீங்களா? மாற்றுத்திறனாளி அந்த அட்டை வச்சுருக்காங்க அவங்க. வச்சுருக்கீங்களா? இல்லை பணம் வாங்குறீங்களா? வாங்குறேன். அதுதான் என்னுடைய குடும்பமே. அதுதான் ரைட் ரைட். ஏற்கனவே உங்களுக்கு 2000 இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? இல்லைண்ணே 1200 1500 ஃபஸ்ட்டு 1200 தான் அன்னை கொடுத்தாங்க. இப்போ 1500 தராங்க. ரைட் ரைட். அதான் நல்ல ஆட்களோட நீங்கள் அண்ணனை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்றீங்க. இப்போ ஐயா கூட அவர் பேரே எனக்கு தெரியாது அண்ணே. அண்ணா எனக்கு உங்கள் பேர் சொல்லுங்க. அண்ணாமலையாருக்கு சொல்லுங்க. உங்களை வந்து கூப்பிடுவேன். நான் அண்ணன் தான் அண்ணன் எப்பயுமே கூப்பிடுவேன். அவர் பேர் இதுவரையிலும் எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனால் அண்ணன் மட்டும்தான் சொல்லுவேன். அது என் கூட பிறந்த நினச்சி எனக்கு இன்னமும் உதவி செய்கிறாரு. அது நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கூட பிறந்தவங்க கூட நம்மளும் செய்ய மாட்டாங்க. அவர் செய்து நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காது. உங்கள் பொண்ணு நல்லா படிச்சுட்டு நல்லா வருவாங்க. அவங்க உங்களை சரி எனக்கு